கடன் அடையணும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், லாபம் இருக்கணும் அப்படின்னா, இன்றைய நாள தவற விடாதீங்க. இந்த பதிவும் உங்களுக்காக தான். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கு, பணம் அதிகமா வேணுமோ, யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இத செய்யலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஒரே ஒரு பொருள மட்டும் இரவு 12 மணிக்குள்ள துவரம் பருப்பு, அதாவது தூர் டால் இருக்கு பார்த்தீங்களா, அதில மறைத்து வைங்க. இத செய்யும் பொழுது யாரும் பார்க்காத மாரி நீங்க மட்டும் மறைவா இருக்க மாதிரி செய்யணும். ஸோ அது என்ன பொருள்? அதே மாரி அதற்கு என்ன ஒரு பவர் இருக்கு? இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் சஷ்டி. புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு கிழமைகளையும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஸோ அதில் சஷ்டி விரதம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். ஸோ அதே மாதிரி திங்கட்கிழமையில் வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் சோமவார சஷ்டி. அதே மாதிரி தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அப்படின்றது நம்முடைய பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே தீர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் இங்கே தவற விடாமல் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து போகும். ஸோ ஒவ்வொரு மாதத்துலையுமே வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு 2 சஷ்டிகள் வரும். அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. ஸோ இந்த 2 சஷ்டிகளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நம்ம வந்து செல்வ வளத்திலையும் சரி, பண வரவிலையும் சரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக வந்து முதல்ல விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க, சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வளர்பிறையில் சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். செல்வ வளம் பெருகிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்போம். அதே மாதிரி தேய்பிறை சஷ்டியில் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் ஆகணும், பிரச்சனைகள் எல்லாமே இது எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். ஸோ 2 சஷ்டிகளுக்குமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைய தினம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க பால் பழ விரதம், அதே மாதிரி 3 வேளையும் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை விரதம் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஸோ அப்படி விரதம் இருக்க முடியலனாலுமே மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஸ்டார் கோலம், அந்த நட்சத்திர கோலம் போட்டு 6 விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அனைவராலும் விரதம் இருக்க முடியும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. ஸோ யார் யாருக்கு முடியுமோ அவங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியலனாலும் கட்டாயமாக நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு 6 தீபம் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து இந்த விளக்கேற்றிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நம்ம சஷ்டியில் இது வரைக்கும் விரதம் இருந்ததில்லை, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியாக பார்த்து ஆரம்பிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி 2த்துக்குமே விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் மட்டும் விரதம் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து, ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு அமையும். ஆனால் நம்ம சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் 100% நடக்கும் அப்படின்றது 100% உண்மை. இதில் வந்து காலையில் மட்டும், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு வேளை உணவு எடுத்துக்காமல் நம்ம மற்ற 2 வேளைகளில் உணவெடுத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 2 வேளை காலை மதியம் 2 வேளை வந்து உணவு எடுத்துக்காமல் மாலையில் நம்ம வந்து பூஜை செய்து முடிச்சதுக்கப்புறமா இரவு நேரத்தில் அந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறமா உணவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 வேளையுமே பால் பழம் மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாம். ஸோ இது இப்போ வந்து நம்ம குழந்தை பாக்கியம் உண்டாகணும் அப்படி விரதம் இருக்கவங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்டாக பால் பழம் எடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு வேளை பால் பழம் எடுத்துட்டு மற்ற 2 வேளைகள் உணவு எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பொறுத்து வேறுபட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து விரதம் இருந்து தான் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும், அப்போ தான் நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு வந்து இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது. ஸோ இந்த சஷ்டி விரதம் இருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 விளக்கு ஏற்றுவது. 6 விளக்கு ஏற்றுவது அப்படின்றது 6 முகனுக்கு 6 விளக்கு, 6 அர்ச்சனை, 6 மலர்களை கொண்டு அலங்காரம் செய்கிறது, 6 நெய்வேத்தியம் வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்வோம். ஸோ இது அனைத்துமே நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் அனைவராலும் செய்ய முடியாது. அப்போ எளிமையாக நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம்? எளிமையான கடவுள் முருகப்பெருமான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் இருக்குது, கடன் இருக்குது, கடன் அடையணும், குழந்தை பாக்கியம் வேணும், அதே மாதிரி திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. முருகன் படம் இல்லை சிலைக்கு முன்னாடி ஸ்டார் கோலம் போட்டு அதில் 6 தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ அடுத்து நெய்வேத்தியம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 6 செவ்வாழைப்பழம் இல்லை 2 செவ்வாழைப்பழம் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் செவ்வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம்.
அப்படி இல்லன்னா, வெத்தல, பாக்கு ஏதாச்சும் 2 பழங்கள் வாழைப்பழமா இருக்கலாம். இல்லன்னா வந்து வேற ஏதாச்சும் பழங்கள் இருந்தாலும் நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லன்னா, டைமண்ட் கற்கண்டு கொஞ்சமா எடுத்து வழிபாடு செய்யலாம். கொஞ்சமா பால் எடுத்துக்கோங்க. அந்த பால்ல நாட்டு சர்க்கரை கலந்து நீங்க வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய என்ன வழிபாடு செய்யும்பொழுது என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ எளிமையா அத நீங்க வையுங்க. ஸோ வைத்துட்டு உங்க வேண்டுதல மனதார முருகப்பெருமான் கிட்ட வைத்து நீங்க வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அது நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இதே மாரி வழிபாடு தான் நம்ம செய்வோம். ஒவ்வொரு செவ்வாய் நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது, கடன்கள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள், வீடு கட்டணும், இல்ல நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்த மாரி அனைத்து விதமான விஷயங்களுக்குமே செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் பகவான் தான் காரணம். ஸோ அதற்கு அதிபதி முருகப்பெருமான். ஸோ இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான நீங்க செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்றதுனால, கண்டிப்பா இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். சீக்கிரமா வீடும் கட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாரி செவ்வாய்க்கிழமையிலும் நீங்க விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு மாத சஷ்டியில விரதம் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 2, 3 வாரங்கள் இருந்து பாருங்க. அதிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்ன்றப்ப 6 வாரம், 9 வாரம் இந்த மாரி நீங்க விரதம் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து சஷ்டியோட விரத முறை, அதே மாரி எப்படி விரதம் இருக்கலாம், என்ன பலன் இந்த மாரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ நீங்க விரதம் இருக்கீங்க, விரதம் இல்ல. ஸோ இது ஒரு சைடு. இப்போ இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி. ஸோ அதனால நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு முருகப்பெருமான் கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. இது அனைத்து மதத்தினருமே நீங்க செய்யலாம். நம்ம வீட்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த துவரம் பருப்பு, தூர் தால் இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்ல இந்த ஒரே ஒரு பொருள மட்டும் மறைத்து வைக்க போறீங்க. இத வைக்கும் பொழுது யாரும் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. ராகுகாலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வைங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு மட்டும் போதும். கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. சுக்குக்கு பண வரவு ஈட்டி தரக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கு. ஸோ இந்த சுக்கும் துவரம் பருப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 பொருளும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ ஒரே ஒரு துண்டு சுக்க நீங்க துவரம் பருப்புல அப்படியே மறைத்து வைங்க. வைக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கிட்டயும் சரி, முருகப்பெருமான் கிட்டயும் சரி நீங்க மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வத்த முதல்ல மனதார வேண்டி வணங்கிட்டு, அதுக்கப்புறமா முருகப்பெருமான வணங்கி, என்னுடைய பிரச்சனைகள், கடன்கள் தீரணும், அதற்கான பண வரவு எனக்கு வரணும்னு சொல்லி வேண்டி, இந்த சுக்க அப்படியே துவரம் பருப்பு பாக்ஸ்ல மறைச்சு வச்சுருங்க, உள்ள தெரியாத மாதிரி. ஸோ இது காலியாக நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துவரம் பருப்பு காலியாக அதற்கு மேலேயே மறுபடியும் கொட்டிக்கலாம். ஸோ அந்த சுக்கு மறுபடியும் மாத்தணும்னு நினைக்கிறவங்க, அந்த சுக்கு எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு, அடுத்து நீங்க மறுபடியும் ஒரு புது சுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க செய்யும்பொழுது, இந்த 2 பொருளும் சமையலறையில சேர்ந்து இருக்கும்பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு வீட்ல பண வரவு ஏற்படும். அதே மாரி வருமானம் ரெட்டிப்பாக தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூஜை அறையில இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இல்ல ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்ப மனதார முருகப்பெருமான் கிட்ட வைத்து வணங்கி வேண்டிட்டு, அடுத்த நாள் காலையில அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து அப்படியே காக்கை குருவிகளுக்கு இரையா போட்டுடுங்க. ஸோ இந்த மாரி நீங்க செய்றதுனாலயும், இந்த தான தர்மம் செய்றதுனாலயும் உங்களுடைய கர்மா வினை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். படிப்படியா உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்ப ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, ஒரு கைப்பிடி அளவெல்லாம் நம்மளால வைக்க முடியலன்றப்ப, ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு 4, 5 துவரம் பருப்பு இல்ல 1 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பாச்சும் நீங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் பாதத்துல வைத்து வேண்டிட்டு, அதுக்கப்புறம் நாளை தினம் இந்த மாரி அத தானமா போட்டுடுங்க. கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினை குறைந்து, உங்களுடைய பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும், கடனும் தீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.